சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 19ஆம் தேதி. புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 6வது வசனம். தேவனுக்கு சாட்சியாக இருக்கும் நாம் எல்லா காரியங்களிலும் எவ்வாறு தேவனுடைய ஊழியத்தில் கனி தருபவர்களாக அபரிவிதமாக பலனளிப்பவர்களாகவும் இருக்க முடியும் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கின்றோம். உடன் விசுவாசிகளாகிய நாம் அனைவரும் தேவனுடைய உடன் வேலையாட்களாக அவரை சேவிக்க ஒரு உயர்ந்த பரலோக அழைப்புக்கென்றே தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் 2 இடங்களில் நாம் தேவனுடைய உடன் ஊழியர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் மற்றும் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனம். இந்த பாக்கியம் தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதனால்தான் வேதத்தில் எங்கும் தேவ தூதர்களை தேவனுடைய உடன் ஊழியர் என்று சொல்லவில்லை. அவருடைய மகிமையான நித்திய பரலோக வாசஸ்தலத்தை அவருக்காக கட்டுவதே நமது உயர்ந்த பரலோக அழைப்பாகும். மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் தம்முடைய ஊழியத்திற்கு எவ்வாறு ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக, நம்முடைய மனித வைராக்கியம் நம்மை தேவனுக்கு பயனுள்ளவர்களாக மாற்றாது என்பதை நாம் பார்க்கின்றோம். மோசே தனது வைராக்கியத்துடன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முயன்று தோல்வியை சந்தித்தான். பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் என்று அழைக்கப்படுவதை மறுப்பதில் பெரும் தியாகம் செய்திருந்தாலும் தேவ ஜனங்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்களுக்கு உதவுவதற்கும் மிகுந்த வைராக்கியத்தை அவன் காட்டினாலும் தோல்வியை தான் சந்தித்தான். 40 வருடங்கள் மாமனாருடன் பாலைவனத்தில் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியதாய் காணப்பட்டது. அந்த 40 வருட காலத்தில் எகிப்தில் தான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மறந்துவிட்டான். தேவனுடைய மனுஷனாக எகிப்தியர்களுடைய எல்லா ஞானத்திலும் வல்லமையினாலும் கற்பிக்கப்பட்டிருந்தும் வார்த்தையிலும் செயலிலும் வல்லவனாக இருந்த போதிலும் தேவனால் அவனை பயன்படுத்த முடியவில்லை. அவன் எகிப்தில் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மறந்துவிட தேவன் அவனை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டியதாயிருந்தது. இதன் பின்னரே தேவன் அவருடைய பரிசுத்தத்தை குறித்தான ஒரு திட்டமான தனிப்பட்ட அனுபவத்தை அவனுக்கு கொடுத்தார். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நமது மனித தகுதிகள், ஞானம் அல்லது புத்திசாலித்தனம் ஆகியவற்றால் நம்மில் எவரும் தேவனுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியாது. முதலில் நாம் அன்பான மற்றும் ஜீவனுள்ள தேவனை குறித்து தனிப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும். அங்கே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்போது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. வசனம் 2. 40 வருடங்கள் மாமனாருடன் பாலைவனத்தில் வாழ்ந்ததால் மோசே காய்ந்த புதரை போலானான். அப்போதுதான் அவன் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் முழுமையாக சார்ந்து அவருக்கு ஊழியம் செய்யவும் அவரை பின்பற்றவும் முடியும். அவன் புதரில் அக்கினி பற்றி எறிவதை பார்த்தான். அந்த புதர் எரிந்து கருகி போகவில்லை. தேவன் எவ்வளவு பரிசுத்தமானவர் என்று அறியும்படிக்கு அவ்வாறு நடைபெற்றது. அவர் நம்மோடு வாசம் செய்ய விரும்புகிறார். இது ஒரு குறிப்பான வழியில் ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்தை பற்றி பேசுகிறது. நம்முடைய மாம்சத்தில் எந்த நன்மையும் வாசமாயில்லை என்பதை நாம் அறிவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 18வது வசனம். தேவனுடைய தகுதியின்படியாக நாம் நித்திய நீதியை பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போதுதான் நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நித்தியத்திற்கும் அவருடைய உடன் ஊழியர்களாக இருக்க முடியும். இந்த பற்றி எரியும் புதர், இந்த தெய்வீக அக்கினி தேவனுடைய நீதியை பற்றி பேசுகின்றது. தேவனுடைய சொந்த நீதியை பற்றி பேசுகின்றது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்களில் தேவனுடைய நீதியும் இருக்கிறது, நம்முடைய நீதியும் இருக்கிறது. மோசே தனது சொந்த ஞானத்தினால் தம்முடைய ஜனங்களுக்காக வைராக்கியத்தோடு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக முயன்றான். ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் யாராலும் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் பெரிய தியாகம் செய்தவன். எப்பொழுதும் தனது ஜனங்களுக்கு உதவ அவனுக்கு ஏதாவது வழி இருந்தது. நாம் சுயமரியாதையை தேடுவர்களாக இருக்கின்றோம். நாம் சுயமாக என்ன செய்தாலும் நம்முடைய நீதியினால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. மோசே அக்கினியை பார்த்தபோது தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக மாற வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இப்போது நீதிமான் ஆனதால் மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். யாத்ராமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய நீதியால் நாம் நீதிமான்களான பிறகு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கான பரலோக உறுதியான கட்டளையை பெற வேண்டும்.